அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமோட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேல் ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமோட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேல் ஒர்க்ஸ். அதில் வந்து நம்ம 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பூலவாடி ரோடுங்க. பூலவாடினா நம்ம தாராபுரம் பைபாஸ் ரோட்டில், பூலவாடி ரோட்டில் நம்ம ஆர்டர் பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்டோட மாமாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபினான்ஸ் வச்சுருக்காங்க. ஃபினான்ஷியலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கங்கனால நான் ரொம்ப நாள் முன்னாடி நம்மளுக்கு கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. தோட்டத்து சைடு எல்லாமே 7 அடி போஸ்ட்டுங்க. 7 அடி போஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 2 அடி கான்க்ரீட் போயிடுச்சு, மீதி 5 ஸ்லாப்புங்க. இதில் எல்லாமே ஜன்னல் ஸ்லாப் வைக்க சொல்லியிருந்தாங்க. எதனால்னா அவங்க மாட்டு கட்டுத்தரை இருக்குதுங்க. மாட்டோட கட்டுத்தரைக்கு நான் அவங்க வியூ பார்க்குறதுக்காக ஜன்னல் ஸ்லாப் போட்டிருந்தோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பீஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபாக இருந்தாலும் ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு 15 நாள் க்யூரிங் கொடுத்தா நல்லா இருக்குங்க. காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், நம்ம காட்டினதில் வந்து எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாமே லெவல் கடத்துறதுக்காக நம்ம 5 அடி போட்டிருக்கோம். இது எல்லாமே 6 அடி போட்டிருக்கோம். 8 அடி போஸ்ட்டு டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா 6 ஸ்லாப்புங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது வேலை. எல்லா இடத்துல டபுள் கார்னர் நம்ம டபுள் போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து ஃபினிஷிங் ஒர்க் இன்னும் முடியல. நாளைக்கு தான் முடியும். இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம ஆரம்பித்தோம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தாச்சுங்க. ரெடிமேட் காம்பவுண்டு பொறுத்த வரைக்கும் 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த இடத்துல வேறு ஏதாவது கட்டடம், அங்கே பாருங்கள் தோட்டத்து சைடு வேறு ஏதாவது கட்டடம் நம்ம இந்த இடத்துல பண்ணணும்னு நினச்சாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸ்ஸுங்க. குயிக் ப்ராசஸ்னால் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹாலோ பிளாக்கோ செங்கலோ வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் ஆயிருங்க. இது வெறும் 2 நாளில் நம்ம ஒர்க் முடிச்சிடுறோம். 2. மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப மிச்சப்படுத்தி நம்ம பழகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் காம்பவுண்டு பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் ரொம்ப மிச்சமாகும். 3ல் 1 பங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். 100 அடிக்கு ஒரு ஹாலோ பிளாக் நம்ம செட் பண்ணுறோன்னா 1 லட்ச ரூபாய்க்கு செட் பண்ணுறேன். இது காம்பவுண்டு வந்து கிட்டத்தட்ட 30,000க்கு நம்ம வேலை முடிஞ்சிருங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் தளமெல்லாம் வச்சு தோட்டத்து சாலையில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால அவங்க பெரிய செலவு வந்து எதிர்பார்க்காம சின்ன செலவாக நம்ம முடிக்க சொல்லி நம்ம பேசியிருந்தார். சின்ன பட்ஜெட்டாக நம்ம முடிச்சிருக்கிறோம். இங்கே பாருங்கள், 10 அடி கேட்டுங்க. 10 அடி கேட்டில் வந்து அவங்களுக்கு வழி விட்டு நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம பேக்கிங் கம்பல்சரி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இதில் பாருங்கள், நம்ம பெண்ணு வச்சு காட்டுறோம் பாருங்கள். இதில் எல்லாமே ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணி நம்ம பண்ணாதான் கிட்டத்தட்ட லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ரெடிமேட் காம்பவுண்டு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஃபார்ம் ஹவுஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுறோம், 1 BHK யூஸ் பண்ணுறோம், 2 BHK யூஸ் பண்ணுறோம், லேபர் ரூம் தங்கறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், சேம்பருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சேம்பர்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் கல் அவங்கக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் கூப்பிட்டு பண்ண சொல்லிட்டு இருக்கிறோம். எதனால்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. அவங்களோட செங்கலை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற இடத்துல. நம்ம ரெடிமேட் காம்பவுண்டை ரூமாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 10 ரூம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். க்ரஷருங்க, க்ரஷரில் வந்து 10 ரூம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹிந்தி லேபர்ஸுக்கு நம்ம 10 ரூம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பில்டிங் ஏரியா நிறைய நடந்துட்டுருக்கனால கோயம்புத்தூரில் நம்ம அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வந்து கோழிப்பண்ணை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கனால கோழிப்பண்ணை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 3வது பார்த்திங்கன்னா திருப்பூரில் எடுத்துட்டால் டெக்ஸ்டைலு கார்மெண்ட்ஸு மில்லு நிறைய இருக்கிறனால மில்லுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 4வது பார்த்திங்கன்னா தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் பைபாஸில் நிறைய ஹோட்டல் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா நல்லம்மாள் ஹோட்டலுங்க. நல்லம்மாள் ஹோட்டலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பழனின்னு பார்த்தீங்கன்னா கோயில் சைடு நிறைய இருக்குது. கோயில் சைடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொள்ளாச்சின்னு பார்த்தா தோட்டத்து சைடு, இந்த மாதிரி தோட்டத்து சைடில் நிறைய காம்பவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தடுத்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கிற ரெடிமேட் காம்பவுண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாலோ பிளாக்கோ செங்கலை வச்சு நீங்கள் அமௌண்ட்டை ஜாஸ்தியாக நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. வெறும் 90 அடிங்க. 90 அடியில் எவ்வளோ நீட்டாக வேலை முடிச்சாச்சு.
இன்னும் வேலை இருக்குதுங்க. நாளைக்கு வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஸ்லாபும் ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம பேக்கிங் பண்ணாமல் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெடிமேட் காம்பவுண்டு வந்து இந்த வீட்டுக்கு மட்டும் நம்ம போடல, மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், இதில் 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.